நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று வந்து ட்ரை தீவனம், இன்னொன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம். இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ பேக்கிங்கில் வருங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. இது போக மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க. A1 பார்சல் சர்வீஸுங்க, மேட்டூர் சூப்பர் சர்வீஸு, ரதிமீனா, VRL லாஜிஸ்டிக்ஸுங்க, ABT இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. சென்னை, கன்னியாகுமரி வரைக்குமே வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பார்சல் வந்து ரெகுலராக அனுப்பிட்டுருக்குறோங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. விற்பனை பதிவு மாடுகள் தொடர்பான கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது 3வது ஈத்து மயிலை மாடுங்க. இன்னும் அதிகபட்சம் 10 நாளில் கன்று ஈனீரும். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் வருங்க. காலையில் 3 சாயங்காலம் 3, கண்ணுக்கு 1 லிட்டர் விட்டது போக காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல கூறுவாரான மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. காம்புகள் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்புங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கிங்கன்னு போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க. 10 நாளில் கன்று போட்டுருங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. நேரம் 3 உடிவால் மடியில் இருக்கும். 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. வண்டியில் வந்து இறக்கி கட்டினதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி மாடு நல்ல கூறுவாரில், நல்ல திமிழ் அமைப்பில், நல்ல மடிவால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வரும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் 2வது ஈத்துங்க. நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய, கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கக்கூடிய, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத செவலை மாடுங்க. ஈத்து 2வது ஈத்துங்க. பல் கடைமுளைப்பு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். காம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பூங்காம்பு அமைப்புங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. பாலோட அளவீடு வந்து காலையில் 2.5, சாயங்காலம் 2, ஒரு 4.5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. ரொம்ப குணவனமான மாடு. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, ரொம்ப பொறுமைங்க. நாட்டு மாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும். இளம் பொருளாக இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4லேருந்து 4.5 லிட்டர் பால் கறவை வேணும். காம்பு நாலுமே பூங்காம்பில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். 10 நாளில் அதிகபட்சம் கன்று ஈனிருங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மாடுகள் வந்தாலே கயிறு மாற்றி வச்சுருவோங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோம். கால்நடை மருத்துவர் வந்து தோலில் போடக்கூடிய ஸ்கின் இன்ஜெக்ஷன் பெரும்பாலும் 99 பாகம் மாடுகளுக்கு நம்ம போட்டு தான் அனுப்புகிறோங்க. கண்ணு போடுறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி, இல்லை கண்ணு போட்ட மாடு ரொம்ப இளங்கன்னு மாடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குடல் புழு நீக்கம் செய்கிறது இல்லை. உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக 4 மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யுங்க. கண்ணு போட்ட மாடாக இருந்ததுன்னா கன்று ஈனியதிலிருந்து 25வது நாள் மாட்டுக்கு, கண்ணுக்கு 2க்குமே குடல் புழு நீக்கம் செய்யணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பமார் அப்படிங்கிற டானிக் வந்து கொடுக்கலாமுங்க. 30 ml கிடைக்குங்க. அதை வந்து ஸ்ட்ரிஞ்சில் வந்து ஒரு 15 ml எடுத்து வெறும் வயிற்றில் 25வது நாள் காலையில் ஒரு 15 ml, அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு 15 ml கொடுக்கலாம். மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெண்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை வந்து கொடுக்கலாமுங்க. மாத்திரை வந்து வாழைப்பழத்தில் வச்சு காலையில் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க. 6 பல்லுங்க. 2வது ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க. இப்போ ஈனக்கூடியது 2வது ஈத்து. இன்னும் 6 பல்லில் தான் இருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது. ரொம்ப பொறுமையான மாடுங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். இந்த உட்காந்து அந்தட்ட வரலாம். பின்மடி பார்த்திங்கனாலே தெரியுங்க, அந்தளவுக்கு நல்ல பெரும் மடிங்க. 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்காமல் பல்லு பாக்கியில் காலையில் 6, சாயங்காலம் 6, ஒரு 12 லிட்டர் கறவையில் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடு தேவைப்படுதுன்னா, பால் தேவைக்காக மட்டும் தேவைப்படுதுன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க.
நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். 12 லிட்டர் கறவைங்க, 6 பல்லு, 2வது ஈத்து, 10 நாளில் கன்று போட்டுரும். நல்ல குணவனமான மாடு, சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 14 மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க. நல்ல நெட்டு வெட்டுங்க. கண்ணுக்கு வயிறு தொங்கல் இல்லை. பால் பல் 8 பல் தெளிவாக இருக்குதுங்க. கொம்புகள் நல்ல கூர்வரான கொம்புங்க. கண்ணு நல்ல நெட்டுப்போக்காக நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும். வால் பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாளுங்க. நல்ல கறக்கூடிய மாடுகளுக்கு பயிர் வாலாக இருக்குங்கிறது ஒரு குறிப்புங்க. வால் நல்ல சன்ன வாலாக இருக்கும். பிள்ளை கிடாரிங்க. காங்கேயத்தில் பிள்ளை நேரத்தில் அதிகமாக கிடாரிகளும் விற்பனைக்கு வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் கூறுவாராக அமையறது இல்லைங்க. 14 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை. குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குது. வயிறு தொங்கல் இல்லை. காம்புகள் 4 மோர்ஸாக இருக்குதுங்க. இந்த தரமான 14 மாதமான பிள்ளை கிடாரியினுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கூகுள் பே பண்ணுறது மற்ற சந்தேகங்களுக்கு கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். கால்நடை தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. 10 நாள் ஆன தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 லிட்டர் தெளிவாக கறந்துக்க முடியும். பூங்காம்பு. முதல் முறையாக மாடு வாங்குறவங்க குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும். அதுவும் குட்டை மாட்டினுடைய தஞ்சாவூர் குட்டை இந்த மாதிரியான மாடுகளுடைய பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க கிடாரி கண்ணோட ரொம்ப பொறுமையான மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. காலையில் 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். சாயங்காலம் 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். கண்ணு கிடாரி கண்ணு. காம்பு ரொம்ப பூங்காம்பு. ரொம்ப பொறுமையான மாடுங்க. கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வெச்சகால் எடுக்காதுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. மாடு ஈத்து 3வது ஈத்துங்க. கண்ணு கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு காலையில் 1.5 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டர் நம்ம கறந்துக்கலாம். அதுபோக கண்ணுக்கு 1 லிட்டர் பால் ஊட்டிக்குங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. தஞ்சாவூர் குட்டை மாடு. உயரம் பார்த்திங்கன்னா திமிழோடவே பார்த்திங்கன்னா ஒரு 3.25 ஒரு 4 அடி தான் வருங்க. கண்ணும் குட்டை கண்ணு தானுங்க. கிடாரி கண்ணு. மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்திக்கலாம். மாடு ரொம்ப பொறுமையான மாடு. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. நேரில் கறந்து பார்க்கணுன்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. 2 நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறவங்க நீங்கள் வரும்போது நாங்கள் இருந்தால் தான் அந்த மாட்டை பற்றி தெளிவான விளக்கம் எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் வரும்போது நாங்கள் இல்லைன்னா அந்த மாடு எது எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஏன்னா அதனால் ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு, அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவு, ஏன்னா ஒரே இடத்துல 10 to 15 மாடுகளை ஒன்றா பார்த்து நம்ம வாங்க முடியுங்க.
நாட்டு மாட்டு பால் குறிப்பாக குட்டை மாட்டு பால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். ரொம்ப பூங்காம்புங்க, தமறு அருமையான தமறு அமைப்புங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லு 2வது ஈத்துங்க, காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய காராம்பசு மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க. முதல் டைம் இன்றைக்கி வந்ததுனால நம்ம கால் அணைச்சி கறக்குறோமுங்க. போன ஈத்து வந்து 2 பல்லு நம்ம கொடுத்தது தானுங்க, அப்பவும் வந்து காராம்பசு கண்ணோட கொடுத்தது தான். அதுக்கப்புறம் காராம்பசு காலைக்கு போட்டு மறுபடியும் காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, அணைச்சும் பீச்சலாம். முதல் நாள் கறக்கிறதுனால நம்ம வந்து அணைச்சி கறக்குறோமுங்க. தமறு வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் விழுகிற மாதிரி விழுகுங்க, அந்தளவுக்கு நல்ல பெரும் தமறு. மாடு காராம்பசு மாடு, கண்ணு காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு. மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கால்களுக்கு நடுவாண்ட அந்த வெள்ளை மறை இருக்குங்க. அது வீடியோவில் பார்த்திங்கன்னா சில நேரம் தெரியும், சில நேரத்தில் தெரியாது, அதுக்காகத்தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. காலை அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். பல்லு 4 பல்லு தானுங்க. நல்ல கொம்பு அமைப்பில் விளாட கொம்பில் நல்ல கூரான காராம்பசு மாடுங்க. கண்ணும் காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் ஏதாவது ஒரு மறை விழுந்துருதுங்க. ஒரு 2ல் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. மறை இருந்தாலுமே நல்ல ஷோ குவாலிட்டியில், நல்ல கொம்பு தலையில், நல்ல மடிகால் சுத்தத்தில் கிடாரி கண்ணோட கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்கிற மாதிரியான மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தானுங்க. இந்த காராம்பசு கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தமறு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக கறந்தாலும் அவ்வளோ ஸ்பீடு பால் வருங்க. அந்தளவுக்கு பெரும் தமறு. காராம்பசு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, கிடாரி கண்ணோட பல்லு பாக்கியில் நல்ல கறவை திறனோட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.